மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம இப்ப 10th மேக்ஸ்ல யூனிட் 1ல உறவுகளும் சார்புகளும் பாடத்துல ப்ரீவியஸ் இயர்ல பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட முக்கியமான 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 8வது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏற்கனவே 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f of g of h equal to f of g of h என காட்டுக. இது என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா f காம்போசிஷன் g காம்போசிஷன் h ஈக்குவல் டு f காம்போசிஷன் g காம்போசிஷன் h என காட்டுக. இதாங்க நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரிங்களா? பாருங்க, given f of x என்ன கொடுத்துருக்காங்க? f of x ஈக்குவல் டு x மைனஸ் 1, g of x ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 1 மற்றும் h of x என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். given கொடுத்துருக்க f of x, g of x, h of x நான் எடுத்து எழுதியிருக்கேன். என்ன ப்ரூவ் பண்ணணும்? f காம்போசிஷன் g காம்போசிஷன் h ஈக்குவல் டு f காம்போசிஷன் g காம்போசிஷன் h அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன LHS எடுத்துக்கலாமாங்க? LHSல f காம்போசிஷன் g காம்போசிஷன் h இதில் f காம்போசிஷன் g கண்டுபிடிக்கலாங்க. நமக்கு f காம்போசிஷன் gக்கு என்ன பண்ணுவோம்? டெஃபினிஷன்லேருந்து இதை f of g of xன்னு எழுதிக்குவோம். இந்த காம்போசிஷன் எடுத்துட்டு g of hன்னு போடுவோம். இப்போ பாருங்க, f g of x கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 3x ப்ளஸ் 1, 3x ப்ளஸ் 1. இப்போ பாருங்க, இது என்ன வடிவத்தில் இருக்கு? g of x என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணோம். இது f of x மாறி இருக்குங்களா? f of x கணக்கில் என்னங்க? x மைனஸ் 1. இங்கே என்ன இருக்கு? x இருக்கிற இடத்துல 3x ப்ளஸ் 1 இருக்கு. அப்போ 3x ப்ளஸ் 1 மைனஸ் 1. f of xன்னு இருந்துச்சுன்னா x மைனஸ் 1ன்னு போடுவோம். f of 3x ப்ளஸ் 1ன்னு இருந்துச்சுன்னா 3x ப்ளஸ் 1 மைனஸ் 1ன்னு போடுவோம். என்ன இருந்துக்கோ அதை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்க, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிருமா? அப்போ 3x கிடச்சிருக்குங்க. f காம்போசிஷன் ஜிங்கிறது 3x கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ LHSல இந்த பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, f காம்போசிஷன் g காம்போசிஷன் h ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். பாருங்க, f காம்போசிஷன் g அப்படியே வச்சுக்கிறேன். இந்த காம்போசிஷன் h இருக்குல்லங்க, அதுக்கு பதிலாக h of x நம்ம போட்டுக்கலாம். h of x என்ன? f காம்போசிஷன் g h of x என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில்? x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களாங்க, அதை இங்கே போட போகிறோம். பாருங்க, f காம்போசிஷன் gனா 3x. இங்கே பாருங்க, f காம்போசிஷன் g ஆஃப் x ஸ்கொயர் இருக்கு. xனா 3x போடுறோம். அப்போ இது 3x ஸ்கொயர். சரிங்களா? உங்களுக்கு மறுபடியும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். f காம்போசிஷன் g ஆஃப் xன்னு இருந்துச்சுன்னா 3xன்னு போடணும். இங்கே f காம்போசிஷன் ஆஃப் x ஸ்கொயர் இருக்கு. அப்போ 3x ஸ்கொயர் போடணும். இதுதாங்க LHS. இது ஒன்றுன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம RHS எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். RHSல f காம்போசிஷன் g காம்போசிஷன் ஆஃப் h இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறதானே நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். அப்போ g காம்போசிஷன் h கண்டுபிடிக்க போகிறோம். g காம்போசிஷன் h g h of xன்னு எழுதிக்கலாமாங்க? g h of x என்ன கிவன்? x ஸ்கொயர் போட்டுட்டோம். சரிங்களா? g of x ஸ்கொயர், g of xனா 3x ப்ளஸ் 1, g of x ஸ்கொயர்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரிங்களா? இப்போ f காம்போசிஷன் ஆஃப் g காம்போசிஷன் ஆஃப் hங்களா? g காம்போசிஷன் h என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? f காம்போசிஷன் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ பாருங்க, இது f of x வடிவத்தில் இருக்குங்களா? f 3x ப்ளஸ் 1ன்னு எழுதுகிறோம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதுகிறோம். இப்போ f of xனா என்ன கணக்கில்? x மைனஸ் 1. x மைனஸ் 1ங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இந்த இடத்துல மைனஸ் போடணும், மைனஸ் 1 போடணும். ஏன்னா xனா x மைனஸ் 1, இங்கே என்ன இருக்கோ அதோட மைனஸ் 1 கழிக்கணும். பாருங்க, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிருமா? அப்போ 3x ஸ்கொயர். இப்போ பாருங்க, இது RHSங்களா? அப்போ இது 2ன்னு வச்சுக்குவோம். ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதாங்க.